தமிழக காவல்துறையில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த 2000க்கும் மேற்பட்ட காவலர்களின் குடும்பங்கள் வறுமையில் வாடி வருகின்றன. காவலர்கள் உயிரிழந்து 11 வருடங்களுக்கு மேலாகியும் கருணை அடிப்படையில் எப்போது தங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர்களது வாரிசுகள் காத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கும் இந்த காவலர் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் கிராமத்தைச் சேர்ந்த முகமது கான். சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த அவர் எதிர்பாராத வகையில் கடந்த 2003ஆம் ஆண்டு மரணமடைந்தார். இவரது உயிரிழப்பிற்கு பிறகு தங்களது குடும்பத்தில் கருணை அடிப்படையில் யாருக்காவது அரசு வேலை கிடைக்காதா, கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்காதா என்று கடந்த 11 வருடங்களாக எதிர்பார்த்து காத்திருப்பதாக கவலையை வெளிப்படுத்தினார் அவரது மனைவி. எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, அந்த உதவியும் எங்களுக்கு கிடைக்கல. எனக்கும் ஒரு வேலை கொடுங்கன்னு சொல்லி இது பண்ணியும் அதுவும் எனக்கு வேலை கொடுக்கல. சரி, இப்போ என் பையனுக்காவது வேலை கொடுக்கணும்னு சொல்லி நான் 11 வருஷமாக காத்துன்னு இருக்கிறேன். இது வரைக்கும் எந்த வேலையும் கிடைக்கல என் பையனுக்கும். மனு கொடுத்தாலும் இதனோட திருப்பி அதிகாரிகளை போய் கேட்க சொல்ல வரும், நீங்கள் போங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அம்மாவோட துறைன்றதுனால அம்மா இது எங்கள் மேலே ஒரு கருணை கொண்டு எங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த குடும்பம் மட்டுமல்ல, தமிழகத்தில் காவல்துறையில் பணியாற்றிய தந்தைகளை இழந்த இதுபோன்ற 2444 குடும்பங்கள் அரசு வேலை கனவில் இருக்கின்றன. 2444 பேர் நாங்கள் இருக்கிறோம். 12 வருஷமாக போடாது இருக்காங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் இதில் கருணை காட்டின வேலை கொடுத்தாங்கன்னா எங்களை போன்ற உள்ளவங்களாம் குடும்ப வறுமையிலேருந்து கொஞ்சம் மீண்டு வர வாய்ப்பு இருக்குது. 19/10/2006 இறந்தா சார். 9 வருஷம் ஆகுது. 2015 வந்தால் 9 வருஷம் ஆகுது. இதுவரை நான் டிஜிஎஸ் போகிறேன். ஆனால் எதுவுமே சொல்கிறாங்க தவிர போப்பா அவனுக்கு வரும் வேலை வரும், இது வரைக்கும் எந்த வந்த பாடே இல்லை. நாங்களும் பார்த்து அப்போ திருப்பி நேற்று வந்தோம் சார். அது போயிட்டு நேரம் முடியல. இன்றைக்கி கொடுத்ததுக்கு வரப்போ தான் வரும், நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுதான் சொல்கிறாங்க சார். பணிமூப்பு அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்டு வருவதாக தமிழக ஓய்வு பெற்ற காவலர் சங்கம் தெரிவிக்கிறது. 2044 பேருக்கும் அவர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களுக்கு இறந்த சமயத்தில் அவர்கள் இறந்து விட்டபடியால் பதவியிலே இருக்கும் பொழுது இறந்ததனால் அவர்களுக்கு அந்த கம்பேஷன் கிரவுண்டில் போஸ்டிங் கொடுக்கணும்னு இருக்குது. அதை பதவியில் சீனியாரிட்டி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நிச்சயமாக அரசாங்கம் செய்வார்கள் நாங்கள் நம்புகிறோம். வருமானம் ஈட்டும் குடும்பத் தலைவரை இழந்த சோகம் மட்டுமன்றி அடுத்து வருமானத்திற்கு வழியில்லை என்ற இரட்டை சோகங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் இந்த குடும்பங்கள் என்றாவது ஒரு நாள் நல்ல செய்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடவில்லை. கருணை அடிப்படையில் அரசு பணியை பெற தங்களுக்கு உரிமை இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பை கொடுங்கள் என அரசு துறைகளின் வாயில்களில் தவம் கிடந்தும் அந்த கோரிக்கைகள் இதுவரை நிறைவேறவில்லை. நாளை தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கையின் போது அந்த கனவு நிறைவேறுமா என்று இவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் திருவண்ணாமலை செய்தியாளர் கோவிந்தராஜுலு மற்றும் சுப்பிரமணியன்.